உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீரா. மாமா. வீரா இங்க வா. இந்த வர மாமா. சொல்லுங்க மாமா. பசிக்குது. அக்கா வேற வெளியே போயிருக்கா. எனக்கு தோசை ஊத்தி கொடுக்குறியா? அத்தா வேற மார்க்கெட் போயிருக்காங்க. சரிங்க மாமா. இருங்க. மாமா. பிருந்தா வா வா. கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. வா உட்காரு சாப்பிடு. இல்ல மாமா, பிருந்தா வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன். ஒரு தோசையாவது சாப்பிடு. வா உட்காரு. உட்காரு வா. வீரா பிருந்தா வந்திருக்கா. அவளுக்கு ஒரு தோசை. சரி மாமா. அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா படிக்கிற மாமா. அப்புறம் பிருந்தா நீ யூஜியோட நின்ற கூடாது. மேல படிக்கணும். மாமா இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. நல்லா படிக்கணும். வா பிருந்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. போதும். சாம்பார் சட்னி இருக்கு பாரு, போட்டு சாப்பிடு. நான் தோசை எடுத்துட்டு வரேன். 20 நிமிஷம். சரிக்கா. போட்டுக்கோ. சட்னி சாம்பார் இருக்கு பாரு, போட்டுக்கோ. வாடா மாறா வா. வா நீ உட்கார்ந்து சாப்பிடு. மாமா. எப்ப வந்த பிருந்தா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. இல்ல நீ சாப்பிடு. பரவாயில்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க. நான் அப்புறம் சாப்பிடுறேன். வீரா மாறன சாப்பிட வந்திருக்கான். இன்னும் 2 தோசையை சேர்த்து ஊத்து. சரி மாமா. அவனுக்கு வை. அக்கா மாமாக்கு வை. வேணாம், நான் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன். மாமா உட்காருங்க. இல்ல நைட்டு நல்லா சாப்பிட்டேனா, அதான் ஒரு மாதிரி. இன்னும் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன மாமா இது? அக்கா நேத்து என்ன சமைச்சு போட்ட? மாமா ஏன் இப்படி சொல்றாரு? பிருந்தா நீ சாப்பிடு சாப்பிடு. ஆமா அவன் ஏன் இப்படி பண்றான்? வீரா இத பிருந்தா சாப்பிடட்டும். எனக்கு நைஸா ஒரே ஒரு தோசை மட்டும் போடு. சரிங்க மாமா. நீ சாப்பிடு. தோசை நல்லா இருந்துச்சு வீரா. சாப்பிடு. அக்காக்கும் மாமாக்கும் ஏதாவது பிரச்சனையா? ராகவன் மாமா சந்தோஷமா இருக்காரு, இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப்டா இருக்காங்களே. ஒரு அக்கா வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இன்னொரு அக்கா வாழ்க்கையை இழந்துருவனோன்னு பயமா இருக்கே. இந்தடி ஹீரோ இன்னொன்னு போடு. அக்கா எனக்கு இதுவே போதும், நீ என் பக்கத்துல உட்காரு. என்னடி? அக்கா உட்காருக்கா. சரி சாம்பார் ஊத்திக்கோ. போதும் போதும், இன்னும் கொஞ்சம். போதும் போதும் போதும்க்கா. சரி சாப்பிடு. என்னக்கா ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லடி, நீ சாப்பிடு. அக்கா மாறன் மாமா ரொம்ப நல்லவருக்கா. என்னடா திரும்ப திரும்ப இதையே சொல்றேன்னு நினைக்காத. அவரு பாவம்க்கா. அம்மா இல்லாம வளர்ந்தவரு. உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. நீ அவர்கிட்ட சண்டைலாம் போடாத என்ன? இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை இவளுக்கு எப்படி தெரியும்? இவன் எப்படி பேசிட்டு இருக்கா? ஹே, நான் ஏண்டி அவன்கிட்ட சண்டை போட போறேன்? அதெல்லாம் ஒன்னும் கிடையாது.
நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்க்கா. அதுதான் எல்லாரோட ஆசையும். சாப்பிடு. பிருந்தா இவ்வளவு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கானா? இவளுக்கு வேற எதுவும் தெரியுமா? மாற எதுவும் சொல்லிருப்பானா? இருக்காதே. இவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. பிருந்தா, என்ன நீ சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? நல்லா சாப்பிடு. சாப்பிடுறேன் மாமா. சட்னி வைக்கவா? இல்ல மாமா, இதுவே போதும். பொடி இருக்கு, உங்க அக்கா கண்மணி செஞ்சது. இரு எடுத்துட்டு வரேன். சாப்பிடு சாப்பிடு. இந்தா. சாப்பிடு. போதும் மாமா, போதும். என்ன ஊத்தி நல்லா குழைச்சு தொட்டு சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? உங்க அக்கா கண்மணி பண்ணது. அவளும் சூப்பரா சமைக்கிறா பிருந்தா. உங்க வீட்டுல இருக்கும் போது அவ்வளவா சமைச்சது இல்ல போல. ஆனா இங்க வந்து நல்லா சமைக்க கத்துக்கிட்டா. ஏ பிருந்தா, ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல தயங்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. டேய், சும்மா சொல்லாத பிருந்தா. வீரா கிட்டது சொல்ல வந்த, அவ காதுல வேற வாங்காம போயிட்டா. அதனால ஃபீல் பண்றியா? பிருந்தா, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு பிருந்தா. உன் பர்சனலா என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. இல்ல, கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அது சம்பந்தமா உனக்கு ஏதாவது அது எதுவும் சொல்ல தயங்குறியா? தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு பிருந்தா. நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.